வெல்கம் டு திவ்யநிதின் யூடியூபர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா காலிஃப்ளவர் பக்கோடா. அதுக்கு இங்கே ஒரு காலிஃப்ளவரை சின்ன சின்னதாக பூவை எடுத்து வச்சுருக்கேன். அது கூட கல்லுப்பு சேர்த்து பச்சை தண்ணி சேர்த்துருக்கேன். பச்சை தண்ணி சேர்க்குறப்ப நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். இன்னொரு பாத்திரத்தில் கடலை மாவு 1½ கரண்டி சேர்த்துருக்கேன். கூடவே 3/4 கரண்டிக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக சீரகத்தூள், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா கெட்டியாக மிக்ஸ் பண்ணணும், கட்டி இல்லாமல் இருக்கணும். நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். அதையும் நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ க்ளீன் பண்ணி உப்பில் ஊற வச்சுருந்த காலிஃப்ளவரை 2 தடவை அலசிட்டு இந்த மாவோடு சேர்த்துக்கிறேன். மாவில் சேர்த்ததுக்கப்புறமா அதையும் நல்லா கலந்து வச்சுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவரை ஒன்று ஒன்றா எண்ணெயில் சேர்த்துக்கலாம். நல்லா பொரியணும். கொஞ்சம் நேரம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அவ்வளோதான், நல்லா பொரிஞ்சு இப்போ ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது ஈவினிங் ஸ்நாக்ஸ் டீயோடு வச்சு சாப்பிட்றப்ப ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சென்டரில் இருக்க லோகோ டச் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.